Ashwin Sweets and Snacks. For export order enquiry 73730 41434 www.ashwinsweets.com. படையப்பா படத்தில் வீடு சொத்தையெல்லாம் எழுதி கொடுத்துவிட்டு வெளியில் வரும் சிவாஜி கணேசன், கொஞ்சம் இரு, நான் வாழ்ந்த இந்த வீட்ல கடைசியா ஒரு தடவை உட்கார்ந்துட்டு வந்துடுறேன் என ரஜினியிடம் சொல்லிவிட்டு சிறு குழந்தையை போல வீட்டுக்குள் குடுகுடுவென ஓடி வீட்டு தூணை தொட்டு தொட்டு அழும் காட்சி இரும்பு இதயங்களையும் அப்படியே உருக வைத்துவிடும். அந்த காட்சியை எப்போது பார்த்தாலும் கண்களில் அழுகை முட்டிக்கொண்டு வந்துவிடும். சிவாஜி கணேசன் தற்போது உயிரோடு இருந்திருந்தால் அதே உருக்கமான காட்சிதான் அவரது நிஜ வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். ஆம், அப்படி ஒரு கலங்க வைக்கும் சம்பவம் தான் சிவாஜி கணேசனின் குடும்பத்தாருக்கு நேர்ந்திருக்கிறது. சென்னையில் 4 வீடுகள் மிகவும் பிரபலம் வாய்ந்தவை. ஒன்று எம்ஜிஆரின் ராமாவரம் தோட்டம், 2வது கருணாநிதியின் கோபாலபுரம் வீடு, 3வது ஜெயலலிதா வாழ்ந்த போயஸ் கார்டன், 4வது சிவாஜியின் அன்னை இல்லம். ஆரம்பத்தில் சென்னை ராயப்பேட்டை பெசன்ட் காலனியில் வசித்து வந்த சிவாஜி கணேசன் அந்த வீட்டுக்கு பின்புறமே இன்னொரு வீடு மாறி பிறகு சென்னை தீநகர் தெற்கு போக் சாலையில் இந்த வீட்டை தந்தையின் பெயரில் வாங்கி அன்னை இல்லம் என பெயர் சூட்டினார். 1.5 ஏக்கர் அளவில் கட்டப்பட்ட அன்னை இல்லத்தை அன்னை மாளிகை என்றுதான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு சிறிய வெள்ளை மாளிகை போல இருக்கிறது என பலராலும் வியக்கப்பட்டது அன்னை இல்லம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த வீட்டை வாங்குவதற்கு முன் இந்திய அரசின் ICS அதிகாரியாக இருந்த ஜார்ஜ் டி போக் என்பவருக்கு சொந்தமான வீடாக இருந்தது. இவர் தலைமைச் செயலாளராகவும் அப்போதைய ஒடிசா மாநிலத்தின் கவர்னராகவும் இருந்தவர். அதனால்தான் இந்த வீடு இருக்கும் தெரு அப்போது தெற்கு போக் ரோடு என்று அழைக்கப்பட்டது. பிறகு சர் குர்மா வெங்கட ரெட்டி நாயுடு என்பவர் இந்த வீட்டை வாங்கினார். இவர் இம்பீரியல் சட்டப்பேரவை கவுன்சிலின் உறுப்பினராக இருந்தவர். சென்னை மாகாண செயல் கவர்னராகவும் இருந்துள்ளார். 1950களில் இஸ்லாமியர் ஒருவர் இந்த வீட்டை வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. அவரிடம் இருந்து 1959ஆம் ஆண்டு தனது தந்தையின் பெயரில் இந்த வீட்டை வாங்கியுள்ளார் சிவாஜி கணேசன். வீட்டில் சிலவித மாற்றங்களை செய்ததும் மாளிகை போல் காட்சியளிக்க ஆரம்பித்துள்ளது. லேசாக அழுக்கு தெரிந்தால் கூட உடனடியாக அதனை சுத்தம் செய்ய சொல்வாராம் சிவாஜி. செவாலியே விருது வாங்கியதை பாராட்டும் விதமாக செவாலியே சிவாஜி கணேசன் சாலை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சிவாஜி நடித்த சில படங்களின் ஷூட்டிங்குகளும் இந்த அன்னை இல்லத்தில் நடந்துள்ளன. இந்த வீட்டிற்கு பல்வேறு அரசியல் சினிமா பிரபலங்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். சிவாஜி கணேசன் ஜனதா தள கட்சியின் தமிழ் மாநில தலைவராக இருந்தபோது இவரை பார்க்க அப்போதைய பிரதமர் VP சிங் இந்த வீட்டுக்கு வந்துள்ளார். சிவாஜி தனது பிறந்த நாளின் போது காமராஜரை நேரில் சந்தித்து ஆசி வாங்குவது வழக்கம். ஆனால் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி சிவாஜியின் பிறந்த தினமான அன்று வீடு தேடி வந்து வாழ்த்துவிட்டு சென்றுள்ளார் காமராஜர். அதற்கடுத்த நாள் காமராஜர் மரணமடைந்துள்ளார். இதனால் காமராஜரின் பிறந்தநாள் வாழ்த்தை அடிக்கடி நினைவு கூறுவார் சிவாஜி. இப்போதும் சிவாஜியின் மகன்கள் ராம்குமார், பிரபு, பேரன் விக்ரம் பிரபு உள்ளிட்டோர் கூட்டு குடும்பமாக வசித்து வருகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவாஜி மகள் சாந்தியின் குடும்பத்தினரும் அன்னை இல்லத்திற்கு வந்துவிட சிக்கன், மட்டன், பிரியாணி, மீன் என அசைவ உணவுகள் பரிமாறப்பட்டு குடும்பத்தோடு அமர்ந்து சாப்பிட்டு மகிழ்ந்த வீடு. அதைத்தான் சிவாஜி கணேசனும் விரும்பினார். காமராஜர், VP சிங், MGR வரை வந்து உணவு சாப்பிட்டு சென்ற பெருமை கொண்டது அன்னை இல்லம். இப்படி பல்வேறு பெருமைகள் கொண்ட அன்னை இல்லத்தை தான் இப்போது ஜப்தி செய்ய உத்தரவிட்டிருக்கிறது நீதிமன்றம். என்ன நடந்தது? சிவாஜி கணேசனின் பேரனும் ராம்குமாரின் மகனுமான துஷ்யந்த் மற்றும் அவரது மனைவி அபிராமி ஆகியோர் பங்குதாரர்களாக உள்ள
ஈசன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சார்பில் விஷ்ணு விஷால், நிவேதா பெத்துராஜ் நடிக்கும் ஜகஜால கில்லாடி படத்தை தயாரித்தனர். இந்த பட தயாரிப்புக்காக தனபாகியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திடம் 3,74,75,000 ரூபாய் கடன் வாங்கி இருந்தனர். இந்த கடனை ஆண்டுக்கு 30% வட்டியுடன் திருப்பிக் கொடுப்பதாக உறுதியளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடன் தொகையை திருப்பித் தராததை அடுத்து இந்த விவகாரத்தில் தீர்வு காணும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ரவீந்திரன் மத்தியஸ்தராக நியமிக்கப்பட்டார். இந்த விவகாரத்தை விசாரித்த மத்தியஸ்தர் நீதிபதி ரவீந்திரன் கடன் தொகை மற்றும் வட்டியுடன் சேர்த்து 9,02,40,000 ரூபாயை வசூலிக்கும் விதமாக ஜகஜால கில்லாடி படத்தின் அனைத்து உரிமைகளையும் தனபாகியம் என்டர்பிரைசஸ் நிறுவன நிர்வாக இயக்குநர்களிடம் ஒப்படைக்கும்படி 2024 ஆண்டு 4ஆம் தேதி உத்தரவிட்டார். இந்த உரிமைகளை பெற்று அவற்றை விற்று கடன் தொகையை ஈடு செய்து கொள்ளவும் மீத தொகையை சிவாஜி கணேசனின் பேரன் துஷ்யந்தின் ஈசன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்திடம் வழங்கவும் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் பட தயாரிப்பு இன்னும் முடிவடையவில்லை என கூறி தயாரிப்பு நிறுவனம் எதிர்ப்பு தெரிவித்ததால் தாத்தா சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்து பொது ஏலம் விட உத்தரவிடக் கோரி தனபாகியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அப்துல் குத்தூஸ் பதில் மனு தாக்கல் செய்ய ஈசன் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் அவகாசம் கேட்டபோதும் இதுவரை பதில் மனு தாக்கல் செய்யவில்லை என கூறி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட்டார். இந்த வழக்கு மார்ச் 5ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. இந்த நிலையில்தான் வீடு ஜப்தி செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிவாஜி சம்பாதித்த சொத்துக்களில் எஞ்சி இருப்பதே இந்த அழகிய வீடுதான். அதனால் தமிழ்நாடு அரசு இந்த வீட்டை மீட்டு சிவாஜி நினைவு இல்லமாக மாற்ற வேண்டும், சிவாஜி நடித்த அனைத்து புகைப்படங்களையும் காட்சிப்படுத்த வேண்டும், சினிமா துறையினர் வந்து செல்லும் விதமாக பிரிவியூ ஷோக்களை திரையிட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. Ashwin Sweets and Snacks. For export order enquiry 73730 41434 www.ashwinsweets.com